1959 ரஷ்யால டயட்லோவ் மற்றும் அவர் நண்பர்களும் டெட் மவுண்டனுக்கு ட்ரெக்கிங் போகணும்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா 3rd லெவல் சர்டிஃபிகேட் அச்சீவ் பண்றதுக்காக இந்த மவுண்டன் கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சோம்பேறித்தனம் காரணமும் அப்புறம் மூட்டுவலி காரணத்துக்குனால அவர் கீழேயே மவுண்டன் கிளைம் பண்ண முடியாம உட்காந்துடுறாரு. பாக்கி 9 பேர் ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்றாங்க. இந்த 9 பேர் மேலே போனவங்க ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 2 வாரம் ஆகுது, இப்படி நாள் போய்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரு மெசேஜ் வரல, போனவங்க கீழேயும் வரல. எல்லாருக்கும் கியூரியாசிட்டி அதிகமாகுது, பதற்றம் அதிகமாகுது. எக்ஸ்கவேஷன் டீம் வந்து பார்த்தா எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அதில் இருக்கிற பாதி பேர் துணியே இல்லாமல் இறந்துருக்காங்க சவுத் சைடில். அதில் பாக்கி இருக்கிற பாதி பேர் நார்த் சைடில் தலை இல்லாமல், நாக்கு இல்லாமல், போன்ஸ் உடஞ்சி பயங்கரமாக இறந்துருக்காங்க. இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் இந்த கொலைகளை பண்ணது ஒரு மனுஷனோ ஒரு மிருகமோ கிடையாதுன்னு சொன்னார். கடைசியில் அவங்க எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த கடைசி ஃபோட்டோவில் நள்ளிரவில் இருக்கிற அந்த வெளிச்சம் என்னது, அந்த பையன் ஞாபகத்தமாக டயட்லோ பாஸ்ன்னு வச்சாங்க.